இல்ல எனக்கு புரியல. எல்லாரும் என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாரி ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணாலே ஒரு 40, 50,000 தான் பேசிக் சேலரி இருக்கும். நெறைய பேர் இப்படி தான் நெனச்சிட்டு இருக்கீங்க. ஆனா சத்தியமா அதெல்லாம் எதுவுமே உண்ம கிடையாது. இன்னைக்கு ஒரு அண்ணன் என்ட்ட கேட்டாரு, "என்னடா ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொன்னாங்க. என்ன ஒரு 50,000 சம்பளம் வாங்குவேன்னு" சொல்லி என்ட்ட ஈஸியா கேட்டுட்டாரு. எனக்கு உண்மையிலேயே ஒரு மாரி ஷாக் ஆயிருச்சு. என்னடா இவரு இவ்வளோ சேலரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அப்படிதான் ஸ்டார்ட்டிங்ல நெனச்சிட்டு இருந்தேன். ஒரு 50,000 சேலரி கிடைக்கும் பேசிக்கா அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க உள்ள வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு நம்மளுக்கு 15,000 கூட ஃபுல்லா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றேன். "இல்ல நான் எனக்கு பேசிக்ல தான் இருக்கேன். 15,000 கூட வராதுன்னு" சொல்றேன். அவர் நம்பவே இல்ல. "என்னடா பொய் சொல்ற? இவ்வளோ பெரிய கம்பெனில ஒர்க் பண்றேங்கிற, உனக்கு 15,000 கூட தரமாட்டாங்களா?" அப்படிங்கிறாரு. நானும் அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்க்குறேன். அவர் நம்பவே இல்ல. பொய் சொல்லாதடா உண்மைய சொல்றாங்கிறாரு. அப்புறம் சரி ஓகே. ஆனா நான் இதான் உண்மை. ஆனா நீங்க நம்புனா நம்புங்க. நான் பாட்டுக்கு போங்க. 50,000 இப்போ வாங்கல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வாங்குவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் ஆயிட்டேன். அவர் டைரக்ட்டா கேட்டுட்டாரு. இந்த மாரி 50,000 சேலரி இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனா நெறைய பேர் இப்படி தான் நெனச்சிட்டு இருக்காங்க. ஐடி கம்பெனினாலே நல்லா சேலரி வரும். அது இதுன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. கம்பெனி மட்டும் தான் பெருசே தவிர சேலரிலாம் ரொம்ப கம்மி தான். நெறைய பேர் வந்து சென்னையில ரூ. 10,000 12,000 15,000 அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. வேற வேலை இல்லாம. கிடைச்ச வேலைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் நெனச்சிட்டு இருக்கீங்க ஐடி கம்பெனினாலே நல்லா பெரிய கம்பெனி, பெரிய வேலை, நெறைய சேலரி வரும்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.